ஆசையை அடைவதில் உள்ள நம்பிக்கை. இது திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தில் அத்தியாயம் 3 செல்வத்தை அடைவதற்கான 2ஆம் படி நம்பிக்கை. முதல் படி பெருமாசை, டிசையர் என்று இதற்கு முன் வீடியோவில் பார்த்தோம். இந்த புத்தகம் காலத்தால் அழியாத ஒரு உன்னதமான படைப்பாகும். இந்த புத்தகத்தை படிக்கும் எவருக்கும் கிடைக்கும் பொருள் விலை மதிப்பற்றது. இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். தேவையான குறிப்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு முழு புத்தகத்தை படிப்பதை விட அதனுடைய ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படித்து புரிந்து கொண்டால்தான் நம் செல்வத்தை நோக்கிய நகர்வை முழுமைப்படுத்த முடியும். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்களை ஊக்குவித்து இருந்தால் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இப்பொழுது வீடியோவுக்குள் செல்லலாம். வெற்றி பெற வேண்டும், செல்வத்தை அடைய வேண்டும் என்ற தீவிர ஆசை அதை அடைவதற்கு அவசியம் ஆகும். நம்பிக்கைதான் மனத்தின் ஆணிவேர். நம்பிக்கை என்பது ஒரு மனநிலையாகும். இது கண்ணுக்குத் தெரியாத உருவமற்றது, ஆனாலும் மிகவும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. நம்பிக்கை எண்ணத்துடன் ஒன்றாக கலக்கும் பொழுது ஆழ்மனம் அந்த அதிர்வை உடனடியாக கிரகித்துக் கொள்கிறது. இந்த நம்பிக்கையை திரும்பத் திரும்ப சொல்லுவதன் மூலம் நம்முடைய ஆழ்மனத்தில் பதிய வைக்கலாம். இந்த முறைக்கு ஆட்டோ சஜஷன் என்று கூறுவார்கள். ஏதோ ஒன்றை நிச்சயமாக உங்களால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை என்னும் உணர்ச்சியை நாமாக உருவாக்கிக் கொள்ள நமக்குத் தெரிந்த ஒரே வழிமுறை ஆட்டோ சஜஷன் ஆகும். எந்த ஒவ்வொரு செயலும் ஆழ்மனத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. இப்படி கண்ணுக்குத் தெரியாத நம்பிக்கை தூண்டுதல்கள் ஒரு கட்டத்தில் செயல்முறைக்கு வருகிறது. இப்படி ஏற்படும் நம்பிக்கைதான் ஆழ்மனத்தில் செயல்பாட்டை தீவிரமாக்குகிறது அல்லது தீர்மானிக்கிறது. நீங்கள் அடைய நினைக்கும் ஒரு பொருளை, செயலை ஏற்கனவே அடைந்துவிட்டால் போல், அதாவது அந்த பொருள் ஏற்கனவே உங்களிடம் இருப்பது போல் உங்கள் ஆழ்மனத்திடம் சொல்ல வேண்டும். இந்த முறையில் நேர்மறை உணர்ச்சிகளால் நிரப்பப்பட்ட மனநிலையாக ஆழ்மனத்தை மாற்றலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் போது ஏதேனும் ஓர் இடத்தில் அந்த ரகசியம் உங்கள் முன் வந்து நிற்கும். நீங்கள் அதற்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் அது உங்கள் முன் தோன்றும். அதற்கான அறிகுறி உங்களுக்கு முதல் அத்தியாயத்தில் கிடைத்தாலும் சரி, அல்லது கடைசி அத்தியாயத்தில் கிடைத்தாலும் சரி, அது தன்னை உங்களுக்கு முன் வெளிப்படுத்தும் போது நீங்கள் அக்கணமே அதை மறக்காமல் குறித்துக் கொள்ள வேண்டும். அது நிச்சயமாக உங்கள் வாழ்வில் மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும். உங்கள் மீதும் உங்கள் திறமையின் மீதும் நீங்கள் வைக்கும் நம்பிக்கை என்பது ஒரு மனநிலை. நம்முடைய ஆழ்மனம் நம்பிக்கையுடன் கூடிய எண்ணத்தை மட்டுமல்லாமல் எல்லா உணர்ச்சிகளையும் நிறைவேற்றும் ஆற்றல் கொண்டது. அதாவது ஆக்கப்பூர்வமான அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் மேல் அதிக நம்பிக்கை இருப்பதை நிறைவேற்றிவிடும். அதாவது போதுமான காலம் வரை ஆழ்மனத்திடம் தொடர்ந்து அனுப்பப்படும் எதிர்மறை எண்ணத் துடிப்புகளை கடைசியில் ஆழ்மனம் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றிவிடும். அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றிவிடும். மக்கள் நல்லதையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க இதுதான் காரணமாகும். எதிலும் தோல்வி எப்பொழுதும் ஏழ்மையிலேயே இருப்பதாக நம்புகின்றவர்களை ஆழ்மனம் அப்படியே இருக்க வைத்துவிடும். ஏனென்றால் துரதிர்ஷ்டத்தின் மீதான அளவில்லாத நம்பிக்கையை ஆழ்மனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிஜ வாழ்வில் நிறைவேற்றி வைத்துவிடும். ஆகவே உங்கள் நம்பிக்கையே ஆழ்மனத்தின் செயல்பாட்டை தீர்மானிக்கின்றது. ஆகவே நேர்மையான, நல்ல எதிர்பார்ப்புடன் கூடிய விருப்பத்தை உங்கள் ஆழ்மனதிற்கு நீங்கள் அனுப்பும் போது ஆழ்மனம் அதை நிறைவேற்றிவிடும். உங்கள் ஆழ்மனத்திற்கு நீங்கள் கொடுக்கும் எந்தவொரு நம்பிக்கையான கட்டளைகளையும் ஆழ்மனம் நிறைவேற்றி வைக்கும் என்ற நம்பிக்கை மனநிலையில் நாம் ஆழ்மனத்திடம் கட்டளையாக தெரிவிக்கும்போது நிச்சயமாக ஆழ்மனம் அதை நிறைவேற்றிவிடும். ஆழ்மனம் இவ்வாறுதான் இயங்குகின்றது என்பதை புரிந்து கொண்டு அதை ஏமாற்ற வேண்டும். இந்த ஏமாற்று வேலையை எப்படி செய்வது? உங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக சொல்ல நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் அதனிடம் எதிர்பார்க்கும் பொருள் ஏற்கனவே உங்களிடம் இருந்தால் எப்படி நடந்து கொள்வீர்களோ அவ்வாறு நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் கற்பனையாக சொல்லுவது போல் சொல்லாமல் உங்கள் ஆழ்மனம் எது உண்மை, எது கற்பனை என யூகிக்க முடியாத அளவிற்கு உண்மையைப் போல் சொல்ல வேண்டும். உங்கள் திறமையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கும் பொழுது ஆழ்மனத்திற்கு உங்களால் கட்டளைகள் கொடுக்க முடியும். அக்கட்டளைகளை ஆழ்மனம் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அவற்றின் மீது செயல்பட துவங்கும்.
நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று மொட்டையாக சொல்லிவிட்டு சென்றுள்ளனர். நம்பிக்கையை எவ்வாறு வைக்க வேண்டும் என்று விரிவாக சொல்லவில்லை. நம்பிக்கை என்பது ஆழ்மனத்தை தூண்டுவதன் மூலம் பெறக்கூடிய மனநிலையாகும். இந்த வீடியோவை திரும்பத் திரும்ப பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை என்பது செல்வ செழிப்பை அடைவதற்கான ஒரு துவக்கப் புள்ளியாகும். ஒரு விஷயத்தை உண்மையாகவோ பொய்யாகவோ அதை திரும்பத் திரும்பக் கூறும்பொழுது அல்லது நினைக்கும் போது காலப்போக்கில் அதை நம்ப துவங்கிவிடுகின்றோம். இன்று நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கின்றீர்களோ அதற்கு காரணம் உங்கள் ஆழ்மனத்திற்குள் உங்களால் அனுப்பப்பட்ட நான் இப்படித்தான் என்று நீங்கள் நம்பிய எண்ணங்கள்தான். மனத்தில் எந்த எண்ணம் அதிகமாக உள்ளதோ அதற்கு தேவையான அசைவுகளை மனம் கவர்ந்து இழுத்துக்கொள்கிறது. உங்கள் மனம் கொண்டுள்ள ஓர் எண்ணம், யோசனை, திட்டம் அல்லது குறிக்கோள் ஆகியவற்றை நிறைவேற்ற தேவையான பக்கபலங்களை ஆழ்மனது ஈர்க்கிறது. ஓர் உயர்ந்த நம்பிக்கை சூத்திரத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். காலையில் தூங்கி எழும்போதும் இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுதும் ஆழ்மனத்திடம் பதியும்படி இப்படி சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் நான் அடைய விரும்பும் பொருள்களை அடைய போதுமான தகுதியும் திறமையும் என்னிடம் உள்ளது. எனவே அதை அடைவதற்கு தொடர்ச்சியான செயல்களை நான் உறுதியுடன் செய்வேன். என் மனதில் ஏற்படும் எண்ணங்கள் கடைசியில் எனக்கு விரும்பியதை கொடுக்கும் என்று நம்புகின்றேன். ஆகையால் தினமும் 30 நிமிடங்கள் என் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி நான் யாராக மாற விரும்புகின்றேனோ அவரைப் பற்றி சிந்திக்கும் வேளையில் கவனம் செலுத்துவேன். இதன் மூலம் நான் யாராக எப்படி இருப்பேன் என்று மனப்படத்தை என் மனதில் உருவாக்குவேன். என் மனதில் நான் தொடர்ந்து வைத்திருக்கும் எந்தவொரு ஆசையையும் ஆட்டோ சஜஷன் மூலம் ஆழ்மனதிற்கு சொல்வேன். வாழ்க்கையில் எனக்கு வேண்டிய நான் அடையப் போகும் குறிக்கோளை தெளிவாக ஆழ்மனத்திடம் நம்பிக்கையுடன் சொல்வதை நிறுத்த மாட்டேன். உண்மையாகவும் நீதியின் அடிப்படையில் பெறாத எந்த செல்வமும் நீண்ட காலம் நீடித்து இருக்காது என்பதை நான் முழுமையாக அறிவேன். நான் பயன்படுத்த விரும்பும் சக்திகளையும் மற்றவர்களின் ஒத்துழைப்பையும் என்னிடம் ஈர்ப்பதன் மூலம் நான் வெற்றி பெறுவேன். மற்றவர்களுக்கு சேவை செய்ய எனது விருப்பத்தின் காரணமாக மற்றவர்கள் எனக்கு சேவை செய்ய தூண்டுவேன். எல்லா செல்வங்களும் சிந்தனையின் வடிவத்தில் இருந்துதான் தொடங்குகின்றன என்பதை உணர்ந்திருக்கின்றேன். இந்த வீடியோவை கடைசிவரை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோவில் இருந்து சில மதிப்புமிக்க விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறோம். எங்களின் அடுத்த வீடியோக்களை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். அடுத்தது அத்தியாயம் 4 சந்திக்கலாம்.